நான் இருந்த ஊர் அத்திக்கடைன்னு சொன்னோம்ல, அங்க வந்து வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வீடா இருக்கும். ஆமா. பங்களாவா இருக்கும். பார்த்துருக்கேன். ஏன்னா அங்க இருந்த எல்லாருமே கல்ஃப்ல இருக்கிறவங்க. ஆமா. அந்த ஸ்டைல்ல தான் ஊர்ல வீடு கட்டுவாங்க. குட்டி சிங்கப்பூர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஊர கண்டிப்பா. பேசிக்கா. கூத்தாநல்லூர், அத்திக்கடைலாம் சின்ன ம். சிங்கப்பூர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து வீடு பெருசா இருக்கும். உள்ள ஒரே ஒரு பாட்டிமா இருப்பாங்க. எங்க தெருவுல இருக்க எல்லாருமே வந்து அ ஆச்சிமான்னு சொல்லி ஒரு ம். பாட்டி இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் காலையில ஒரு சவுண்ட் வரும் எங்க தெருல. "ஆசிக்கே" அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அப்ப நான் வந்து 5த் படிக்கிற பையன். ஓகே. போனோனே, "பால் வாங்கிட்டு வந்து குட்றா, எனக்கு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து குட்றான்னு" சொல்லி ஏதாவது கேட்பாங்க. ரூ. 100 ரூ. 200 கையில குடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து குடுத்தோமா, அவங்க வந்து டிப்ஸ் குடுப்பாங்க. ம். ரூ. 50 வச்சுக்கோ, ரூ. 10 வச்சுக்கோன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ம். அப்போ வந்து அது பெரிய ஒரு ரெவென்யூ. பட் இருந்தாலும் வந்து எனக்கு அப்போ தோணுனது, இவ்ளோ பெரிய வீடு, ஏன் அவங்க மட்டும் இருக்காங்க? ம். அதுக்கப்புறம் அவங்களோட பசங்கள்லாம் ஊர்லேருந்து வருவாங்க. ஃபாரின்லேருந்து அவங்க பசங்க கிராண்ட் டாட்டர்ஸ்லாம் வருவாங்க. கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன்லாம் வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் டிவி பார்ப்பாங்க, கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இந்த பாட்டி வந்து சமைச்சு குடுப்பாங்க எல்லாருக்கும். அவங்க வெளிநாட்டுலேருந்து கொண்டு வந்த திங்ஸ்லாம் அந்த பாட்டி எனக்கு தான் குடுப்பாங்க. டீ ஷர்ட்ஸ் வரும், வாட்ச் வரும், சாக்லேட்ஸ் வரும். அப்போ என் மைண்ட்ல ஒரு டீப்பா பட்ட ஒரு விஷயம், இவ்ளோ சம்பாரிச்சு ஏன் இவங்க மட்டும் தனியா இருக்கணும்? இது என்ன மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ன்னு எனக்கு புரியல அப்படின்றதுனால, எனக்கு அது உள்ளயே இருந்தது. இப்ப நாங்க கண்டிப்பா இன்ஜினியரிங் வெளிநாடு போகக்கூடாதுன்ற ஒரு வெளிநாடு போகக்கூடாதுன்றத அப்பயே சத்தியம் பண்ணிட்டேன். புரியுது, புரியுது. நான் என்ன பண்ணாலும், ஆ எங்க அப்பா, அம்மா கூட இருக்கணும். அவங்க நல்லது கெட்டதுக்கு நம்ம கூட இருக்கணும்.